இறந்தவர்களோடு தேநீர் அருந்தும் வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளதாக ராகுல் காந்தி பதிவிட்டிருக்கிறார். தனித்துவமான அனுபவத்திற்காக தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி என ராகுல் காந்தி கிண்டல் செய்து பதிவிட்டிருக்கிறார். வாக்காளர் பட்டியலிலிருந்து இறந்ததாக கூறி பலர் நீக்கப்பட்டதாக ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டை கூறும் வகையில் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இறந்தவர்கள் என கூறி வாக்காளர் பட்டியலிலிருந்து பலர் நீக்கப்பட்ட நிலையில் அவர்களுடன் அமர்ந்து ராகுல் காந்தி தேநீர் அருந்தியிருக்கிறார். இந்த வீடியோவை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். இறந்தவர்களோடு தேநீர் அருந்தும் வாய்ப்பு தனக்கு கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். इनको पता चला लिस्ट में कि माताजी का नाम काट दिया और ये सुप्रीम कोर्ट में कितने दिन खड़ी रही है? आज 6 घंटा सुप्रीम कोर्ट में खड़ी रही है। ये इतने जागरूक है, अपना वोट बचाने के लिए ये यहाँ आए। नहीं तो कैसे देखेंगे? और वहाँ तो डायरेक्ट निकले हैं सर, वहाँ से जिंदा होके आए ना। They can say कि no entry was required. Enter all the places. टिकट भी नहीं चाहिए. टिकट भी नहीं चाहिए. So every இறந்தவர்களோடு தேநீர் அருந்தும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததாகவும் இதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஒரு பதிவு ஒன்றை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். வாக்காளர் பட்டியல்களில் இருந்து இறந்தவர்கள் என கூறி பலர் நீக்கப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்போது அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களோடு கலந்துரையாடி இருக்கிறார். அப்போது அவர்களோடு தேநீர் அருந்தியிருக்கிறார். இந்த சம்பவத்தை சுவாரஸ்யமாக குறிப்பிடும் வகையில் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இந்த பதிவை ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கிறார். வாக்கு திருட்டு புகார் கூறி தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டி வரும் நிலையில் ராகுல் காந்தி இறந்தவர்களோடு தேநீர் அருந்தும் வாய்ப்பு கிடைத்ததாக கூறியிருக்கிறார். अभी वहाँ बाढ़ आई हुई है, इनको पता चला तेजस्वी जी की विधानसभा के हैं तो उसमें देखा कि इन लोग को मृत दिखाया गया है। अब चुनाव आयोग ने जो सूची दी है वो स्थानीय रूप से जो सूची बनी तो लोगों को मिल जाती है। अब इनके ये सुपुत्र हैं, इनको पता चला लिस्ट में कि माताजी का नाम काट दिया और ये सुप्रीम कोर्ट में कितने दिन खड़ी रही है? आज 6 घंटा सुप्रीम कोर्ट में खड़ी रही है। ये इतने जागरूक है, अपना वोट बचाने के लिए ये यहाँ आए। नहीं तो कैसे देखेंगे? விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, தற்போது ராகுல் காந்தியோடு தேநீர் அருந்தியவர்கள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள்? கூடுதல் விவரம். தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தினசரி விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் எப்படி வாக்காளர் பட்டியல் குளறுபடிகள் நடைபெறுகிறது என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை குறிப்பிட்டு ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை நையாண்டி செய்திருக்கிறார். பீகார் மாநிலத்திலே பல்வேறு நபர்கள் தற்போது உயிருடன் இல்லை என குறிப்பிடப்பட்டு அவர்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இத்தகைய சூழ்நிலையில் அப்படிப்பட்ட நபர்கள் தேர்தல் ஆணையத்திடம் சென்று நாங்கள் உயிருடன் தான் இருக்கிறோம் என்று தகவல் தெரிவிக்கலாம் என்றாலும் பிளாக் லெவல் ஆபீசர் அல்லது BLO மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த தகவல் எப்படி முற்றிலும் தவறாக இருக்க முடியும் என்கிற கேள்வியைத்தான் ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே பார்த்திருந்தோம், ஒரு பெண்மணியின் வயது 124 என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அவருக்கு வயதோ 35 தான். எப்படி 124 வயது நபர் ஒருவர் உயிருடன் இருக்கிறார், அவர் பெயர் எப்படி வாக்காளர் பட்டியலிலே இருக்க முடியும் என காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியிருந்தது. இது போன்ற பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக தற்போது தொடர்ச்சியாக புகார்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் ராகுல் காந்தி சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சந்தித்து அவர்களுடன் தேநீர் அருந்தியிருக்கிறார். உயிரிழந்தவர்களுடன் நான் தேநீர் இழந்தியது இதுதான் முதல் முறை, அவர்களை சந்தித்தது இதுதான் முதல் முறை என அவர் தேர்தல் ஆணையத்தை நையாண்டி செய்திருக்கிறார். இந்த விவரங்களை எல்லாம் காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்திலே வழக்கின் விசாரணைகள் நடைபெறும் போது முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே வாக்காளர் பட்டியல் குளறுபடிகள் பல்வேறு மாநிலங்களிலே தொடர்கின்றன என்பதை காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ராகுல் காந்தி மேலும் ஒரு முறை வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கணபதி.